கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எந்த 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 நோய்க்கும் மருந்து கண்டுபிடிச்சிட்டானுங்க, எந்த நோய்க்கும் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மை இருக்குது இல்லை, அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கல. ஒரு மனிதன் வளர்றாரு, பைத்தியமாயிட்டாரு, அதுக்கு மருந்துக்குது. ஏதோ ஒரு மாத்திரை போடுவாங்க, உள்ள மீங்கிடுவீங்க, தூங்கிடுவீங்க. தூங்கின உடனே சாந்தமாயிடுவீங்க, கொஞ்சம் யோசிச்சு நிதான நிலைக்கு வந்து பைத்தியம் கூட போயிடும். வளர்றீங்கல்ல அன்கான்சியஸாக, எக்ஸ்ட்ரீம் போயிட்டீங்கல்ல, அதுக்கு மாத்திரை இருக்குது. ஆனால் ரொம்ப கான்சியஸாக இருக்கிறீங்க எதில் அப்படின்னா, தாழ்வு மனப்பான்மையில், குற்ற உணர்வில், அசிங்கத்தில். இன்னொரு விஷயம் இருக்குது, தாழ்வு மனப்பான்மை தான்ன்றதில்ல, உயர்வு மனப்பான்மைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து தாழ்வு மனப்பான்மையை மட்டும் பார்க்காதீங்க. நான் தான் இந்த உலகத்தில் பெரிய ஆளுன்ற நினப்பில் இருக்கிறவங்க கூட இருக்கிறான். அவன் புக்கு தான் நீங்கள் படிக்கிறீங்க, அதான் உங்கள் பிரச்சனையே. நாமெல்லாம் மனநோயாளி ஆனதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உன்னதமானவர்கள்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அந்த புத்தகங்கள் தான் உங்களை மனநோயாளியாக மாற்றிச்சு. அதனால தான் நீங்கள் யாரையோ தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளுறீங்க. அவனும் என்ன ஆயிடுறான்னா தாழ்வு மனப்பான்மைக்கு ஆயிடுறான். குருன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, நிறைய பேர் குருன்றானுங்கல்ல. அங்கே போனால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ள உந்தப்படுவீங்க. இங்கே வந்தால் தான் பா இருந்தாலே அசிங்கமாக பேசுகிறோம், நம்மளே மேல்றானே, அதுக்கு தான் நான் பேசுகிறேனே. இனிஷியலாகவே நீங்கள் என்ன ஆகிடுவீங்க கேட்டால், குருன்னு சொல்கிறான், ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை வர மாட்டேன், அப்பப்போ அசிங்கமாக பேசுகிறான், நம்ம எவ்வளோ நல்லதுன்னு பாரியா, அங்கே நான் ஜெயிச்சிட்டேன். எனக்கு புரியுதா என்னுடைய சித்தாந்தம் எங்கே நிற்குதுன்ட்டு. வெளியில் நான் அப்படி பேச மாட்டேன். கீழே இறங்கினான்னா நான் என்னெல்லாம் அது மாதிரிலாம் இப்போ நீங்கள் பார்க்க முடியாது. அந்த மாதிரி வார்த்தையில் என்கிட்ட வரவே வராது. நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்து திட்டுற என்னென்ன கூட முடியாது. இங்கே அப்படி கிடையவே கிடையாது. அப்போது தாழ்வு மனப்பான்மை நீங்கள் படித்த நூல்களிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டதாக நினைத்து ஏற்படுத்தி கொண்ட ஒரு வியாதி. இப்போ ஜாதி இருக்குது, தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஏதோ ஒன்று போட்டு வச்சுக்கிறானா, படிச்சவன உங்களுக்கு என்ன தோணும்? தீண்டாமைன்னா என்னன்னு கேட்பீங்க, அப்படி தானே? தீண்டாமைன்னா என்ன சொல்லுவாங்க, அவங்க ஜாதியில் ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கீழே தான் என்ன ஆகிடுவீங்க, நம்ம கீழே நினச்சிப்பீங்க. உங்கள் நண்பன் மேலே இருந்தால் மேலே நிற்பார். ரெண்டு பேரும் நண்பனாக இருந்த நீங்கள் அந்த புக்கை படித்த உடனே ரெண்டு பேரும் என்ன ஆகிட்டீங்க, வேறு வேறு ஆகிட்டீங்க. அவர் உங்களை எப்படி பார்ப்பாரு, நீங்கள் என்ன ஆவீங்க? தெரியாத வரைக்கும் எப்படி இருந்தீங்க நீங்கள்? இப்போ தெரிஞ்ச உடனே ஏன் தெரிஞ்சுங்க, நீங்கள் ஏன் தெரிய வச்சானுங்க? பிரச்சனை எங்க? கற்று கொடுத்தாங்க. அப்போ தாழ்வு மனப்பான்மையை நீங்களாக விரும்பி என்ன பண்ணுறீங்க, ஏற்று வச்சுக்கிறீங்க. என்கிட்ட பிரச்சனையாக தான், என்னை தாழ்வு மனப்பான்மை ஆக்கிறதுக்குன்னே சொல்லுவானுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா அதையே உயர்வாக்கிட்டேன். நக்கீரனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி மாட்டுக்கறினோடனே அதுதான் நிறைய பேருக்கு தெரிய வந்துட்டேன். என் நிறைய பேர் மாட்டுக்கறி சாமியார்னே சொல்லுவானுங்க, கமெண்டே வந்து எழுதுவானுங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? எனக்கு அந்த மாதிரி குற்ற உணர்வோ, நீங்கள் எந்த ஜாதியானா இருங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நானும் ஜாதியில், நீங்களும் என்ன இல்லை, ஜாதி இல்லை. அப்படி தான் வெளியே வர முடியுமே தவிர ஒரு சமுதாய விடுதலையெல்லாம் அடைய முடியாது. நான் தான் விடுதலை அடைய முடியும். ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தை விடுதலை அடைய வைக்கிறது சாத்தியம் கிடையாது. தனிநபரை மட்டும்தான் விடுதலை அடைய வைக்க முடியும். ஏன்னா தனிநபர் கூட பேசி என்ன பண்ணலாம், கரெக்ட் பண்ணலாம், புரிய வைக்கலாம். ஆனால் சமூகமாக பேசி ஒத்துக்க மாட்டான். ஏன்னா சமூகத்துக்கு ஒரு தலைவர் இருப்பான், அந்த தலைவர் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணால் அந்த கூட்டமே அவனை கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரி ஆகிடும். ஒரு மதத்துக்கு ஒரு தலைவர் இருப்பான், அந்த மதத்து தலைவர் பேசணும்னா இவங்க வெறுப்பாயிடும். அப்படி தான் ஆகிட்டானுங்க நிறைய பேர், அப்படி தான் ஆகுறாங்க. அப்போ தாழ்வு மனப்பான்மைக்கு நான் தான் என்கிட்ட பேசணும். நான் ஏன் குற்றவாளி, நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னா, நீங்கள் தப்புன்னு யாரோ சொன்னதுனால தான் அது தப்பு. சொல்லாத வரைக்கும், தெரியாத வரைக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு நீங்களே ஏதோ புக்கை பச்சு சீதையை படிக்கிற ஒரு பொம்பளை என்ன ஆகிடுவா, ஐயோ இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்குறாங்க, அந்த கோடு தாண்டதுனால தான் அவளுக்கு வாழ்க்கையே போயிடுச்சு. ஒரு பிள்ளை சொல்லவே சொன்னாங்க. நான் ஸ்கூலில் ஒரு பையனை பார்த்தேன், டீச்சரு, அவங்க ஒரு பையனை இன்னொரு ஆளாக பார்த்தாங்களாம். அவர் கொஞ்சம் அழகாகவும் ஸ்டைலாகவும் நல்லாவும் வந்தார். பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு குற்ற உணர்வு வந்துச்சு. எதுவும் பண்ணல, அவங்கள கூட பேசலை, ஐ லவ் யூ சொல்ல, அவரும் இவங்கெல்லாம் பார்க்கல, காமத்தோடு நான் பார்த்தேன். அதுவே எனக்கு என்ன ஆயிடுச்சு. நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிக்கும் இந்த சமூகத்தில். அதுவும் 16-17 வயசில் நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மனநிலை, மனச்சோர்வு, அந்த அந்த பைத்தியக்கார நிலை மனநிலை வரும் பெண்களுக்கு. பேய் பிடிக்கிறதுக்கு காரணம் இதுதான், குற்ற உணர்வு. காமம் உள்ளே வந்துடும், ஆசை அறையப்படுவாங்க, காமம் தப்பு அப்படின்னு சொல்லி வச்சுக்குது அந்த குழந்தைக்கு. அதனால் அது மனநிலை இதுவாகிடும், டென்ஷன் ஆகிடும், பதட்டம் வந்துடும்.
யாரை கூட சாட்டிங் பண்ணிட்டோம், அவன் யாரும் ஒன்று பேசி விட்டுருவான் அந்த பையன், நம்ம தப்பு பண்ணிட்டோம், குற்றவாளி ஆகிட்டோன்னே இருக்கோம். ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன், செக்ஸ் எஜுகேஷன். பஸ்ஸில் வரும்போது அவன் மேலே தடவிட்டு அது மேலே பட்டுருன்ட்டு அந்த பொம்பளை பஸ்ஸில் போகிறதுக்கே வரமாட்டா. இந்த மாதிரிலாம் நீங்கள் படத்தையே நீங்கள் வேறு மாதிரி பார்க்க கற்றுக்கணும். உங்கள் தெருவில் உங்களுக்கு படம் பார்க்குது அது மாதிரி நீங்கள் எதனா சம்பவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட பின்னி பார்க்கக்கூடாது, அது வெளியாகும். நீங்கள் கடவுளின் படைப்பு. நாம் மனுஷன் சிந்திக்க தெரியும், நாமளும் இப்படி சிந்திக்கணும்னு அவனுக்கு சொல்கிறானுங்க. அப்படி நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கினீங்கன்னா குற்ற உணர்வு வெளியே வரலாம். நீங்கள் எப்படி சிந்திக்கணும்னு அவன் முடிவு பண்ணிக்கிறான். என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லித்தரான். பறையன்னா அசிமா தான் பேசுவான், பாப்பான்னா இப்படி தான் பேசுவான், செட்டியார்னா இப்படி தான் இருப்பார், நாக்கிர்னா இப்படி தான் இருப்பாருன்னு சொன்ன உடனே நீங்கள் யாரை பார்த்தாலும் அவங்கள தேடுறீங்க. இவர் செட்டியார் தெரிந்தா அதனால தான் வட்டி கொடுறாருன்றீங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்காக வட்டி கொடுறாரு, பொறுப்பு என்னமோ செட்டியார் இல்லை. இப்போ செட்டியார்லாம் வட்டி கொடுவானே முடிவு பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? அவரை எல்லா செட்டியாரும் வட்டி கொடுவாரா? நீங்கள் வட்டி கூடாத செட்டியாரை பார்க்கல, பிரச்சனை உங்களுக்கு அங்கே தான். அப்போது தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்வும் நான் படித்ததுனால வருதுன்னு எனக்கு புரிஞ்சு படித்தது தப்புன்னு சொல்லணும், புனித நூல்கள் தப்புன்னு சொல்லணும். வெளியெல்லாம் சொல்லாதீங்க, சொன்னால் ஒத்துக்க மாட்டானுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் படித்த புக்கு இதில் புனித நூல்னு ஒன்று அப்படி ஒன்று இல்லை, அது ஒரு மடையினால் எழுதப்பட்டதுன்னு நினச்சிக்கோங்க. பக்கா முட்டாளு ப்ராடுங்க தான் புக் எழுதிக்கிறானுங்க. வேலை வெட்டி இல்லாமல் பொன்னாடி புள்ளி பார்த்துருந்தா புக் எழுதிருக்க முடியுமா? என்ன பண்ணியிருந்துக்கிறான்ப்பா அவன். நாங்கிறேன்னா நான் வந்து பேசுகிறேன்னா எனக்கு இது லாபங்குது. இப்போ பேசுகிறேன், மாதத்தில் 30,000 ரூபாய் எனக்கு யூடியூப்லேருந்து வரும். இந்த மாதிரி பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டேன்னாக்கா உபதேசத்துக்கு 4 பேர் வருவாங்க, ஒரு 40 நாள் கோர்ஸ்க்கு வருவாங்க. இப்போ தங்கம் பேத்தி பேசின உடனே தலை வாங்குவாங்க. அதில் எனக்கு லாபம் இல்லை, கட்டி பரவாயில்ல. ஆனால் என் தலை என்ன ஆச்சு, விளம்பரம் ஆயிடுச்சு. சொல்லுவாங்கல்ல, என்ன தருதலை தலையை போட்டு வச்சுக்குது, அவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆயிடுச்சா இதுன்னுவான். நம்ம சரியான செயல் செய்கிறோமா இல்லையான்னு யார் சொல்ல போகிறாங்கன்னா நமக்கு எதிர்க்கிறான்ல அவன் தான் சொல்லுவான். நம்மளை திட்டும்போது தான் நம்ம சரியாக வாழ்கிறோன்னு அர்த்தம். நம்ம எப்போ சரியாக வாழ்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொண்டாட்டி சொல்லுவா, காலங்கத்தால் ஏந்திரியாடான்னும் போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் அங்கேருந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிச்சு, யூ ஆர் குட். ஏன் பொண்டாட்டி என்ன சொல்லணும் உங்களை பார்த்து, நல்லா இருந்தாங்க, உப்புனா கூட கம்முன்னு அமைதியாக எழுது போவோம், கருவேப்பில் 2 எக்ஸ்ட்ரா போட்டுன்னு திட்டுறோம், அப்போ நீங்கள் கரெக்டாகிட்டீங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ தான் நீங்கள் என்ன ஆகுறீங்க, கேட்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ தான் நீங்கள் பேசுகிறீங்களே. அது வரைக்கும் முன்னாடி எப்படி இருந்தீங்க, நீங்கள் அவங்ககிட்டே போய் இழிச்சவாய் தனமாக இருந்திருந்தீங்க. புரியுதா? அப்போது தாழ்வு மனப்பான்மைன்றதை விடுறதுக்கு நான் காரணம் படித்தது, அதனால் படித்ததை விட்டுணுன்னு நினச்சா தாழ்வு மனப்பான்மை போயிடும். இல்லைன்னா கறி சோறு போட்ட உடனே கறி இதுன்னுவேன், 2 எறும்பை சாப்பிட்ருப்பேன் ஏற்கனவே, அது கருப்பாக வெங்காயம் மாதிரி வந்துச்சுன்னு என்ன பண்ணிட்டு நீ ஏற்கனவே சாப்பிட்ட. இந்த பைசார் ஹோட்டலெல்லாம் எறும்பு எதனா காமிச்சிங்கன்னு வச்சு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்ருவானுங்க. இது வெங்காயம் எங்கன்னு வாயில் போட்டு மீங்கிடுவான். ஏன்? எவிடன்ஸ் இல்லை. புரியுதா? படித்ததே தப்புன்னு புரிஞ்சிட்டேன்னா குற்ற உணர்வே இல்லை. குற்ற உணர்வு எங்கேருந்து வந்தது? வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்து கொடுத்தானுங்க, இலக்கணம் மீறின உடனே குற்ற உணர்வு வந்துச்சு. அப்படித்தானே? பாஞ்சாலி வாழ்ந்த பரிதாப வாழ்வை பழித்திட யாரும் இல்லை இந்த பூமியிலே. பாஞ்சாலி குற்ற உணர்வு வந்தால் என்ன ஆகுறது? வாழ முடியுமா? ஏன் வரல? அப்போ நீங்கள் நூலையோ புனிதத்தையோ படிக்கும்போது குற்ற உணர்வு இல்லாமல் ஆகிறதுக்கு படிக்கணும். ஆனால் படிச்சு என்ன ஆகுறீங்க, நீங்கள் குற்ற உணர்வாக ஆகுறீங்க, ஆகக்கூடாது. புரியுதா? அப்போ குற்ற உணர்வு வரதுக்கு காரணம் நான் படித்ததை ஒன்றும். புரியுதா? சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு படித்ததுனால தான் சிகரெட் பிடிக்கிறது தப்பு. தெரியவே இல்லைண்ணா சிகரெட் பிடித்தா தப்புன்றான், போக போகையாக ஒன்றுறானே உள்ளே விட்டு போகிறேன், அப்போ மட்டும் இல்லைன்னு சொன்னான். இது இங்கே தான் எம்ஆர்எல் எம்எஃப் எல்லாம் இருக்குது, அங்கே எரிஞ்சி டயர்லாம் கொளுத்தி அந்த இதுங்கெல்லாம் கச்சானையெல்லாம் கொளுத்தி எரிய வச்சு போக மேலே போயினுக்குது. இது அண்ணா நகரில் வந்து தங்குதுன்ட்டு அந்த கம்பெனி நிறுத்த சொல்லி கேஸ்லாம் போட்டாங்க, ஜெயிச்சிட்டானுங்க. அந்த தாங்குது போய் தானே இது புழலில் ரேடியேட்டர் மிஷின் அந்த இது இருந்தது, காப்பர்லாம் ஆசிரியரில் கவுச்சு, அது ஏரியில் போய் கலகுதுன்னு கேஸ் போட்டு தான் அது ரேடியேட்டர் மூணுனாங்க. இங்கே ஒரு ரேடியேட்டர் கம்பெனி ஒன்று இருந்தது. சிகரெட் தப்பா, இதெல்லாம் தப்பா? உடனே நான் சிகரெட் பிடின்னு சொல்கிறேன்னு நினச்சி 4 ஆள் சிகரெட் வாங்கி பிடிச்சா நான் என்ன பண்ணுறேன்? அதுக்கு சொல்ல நான் பயப்படாமல் சிகரெட்டை வந்து சிகரெட் பிடிக்கிறது தப்பு, அதில் நான் வந்து அந்த பக்கம் போல குற்ற உணர்வு இல்லாமல் இருன்றேன் நான். தாழ்வு அசிங்கம், தாழ்வு மனப்பான்மை. பொண்டாட்டி ஒரு பொம்பளை ஆம்பளைன்னா ஒரு பொம்பளை பார்ப்பான், இது நேச்சர். பார்த்துட்டுமே என்ன அதுதான் அதுக்கு தானே படமே காட்டுறான்.
பொண்டாட்டி ஏன் சினிமா கிட்டுன்னு போனேன்? நீ தான் நல்ல ஆம்பளையாச்சே, ஏன் ஆகிட்டு பண்ணீங்க? சினிமா கிட்டு போகிற அத்தனை ஆம்பளை என்ன தான் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? பொண்டாட்டிய வேறு ஆம்பளையை பார்க்கத்தான் சொல்கிறான். அங்கே போய் எல்லாத்தையும் பார்க்க சொல்லிட்டு என்கிட்ட வந்தால் தான் உனக்கு வெறுப்பாயிடுது. சினிமா கிட்ட போய் காமிச்சே இல்லையா? அவர் சூப்பர் ஸ்டார் பார்க்க நடிகர்னு சொன்னியா இல்லையா? ஏன் சொன்னேன்? உன்னை விட ஒரு பெரிய ஆளுன்னு தானே சொன்னேன். அவ்வளோ என்ன தான் நினச்சிங்கிறா? உண்மையிலேயே அவன் உன்னை விட பெரிய ஆள் இல்லைன்னு அவளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற? அவங்களெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறா? சூப்பர் ஹீரோன்னு சொல்லிங்கிறாளா இல்லையா? உண்மையிலே அவனா சோறு போடுறான் இவளுக்கு. அப்புறமா நாத்தத்தை யார் சகிச்சு கூழுக்குறது? நம்மால் தானே, புரியுமா என்ன? ஆனால் என் பேச்சு கேட்டால் புரிஞ்சிடும். ஐயோ ஹீரோவை பக்கத்தில் வச்சுன்னு அவனை போய் ஹீரோன்னுங்கிறமேன்னுவான். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? தாழ்வு மனப்பான்மை வியாதி, மருந்து இல்லை, மனசு தான். சரி பண்ணிங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.